அது என்னதுன்னா சங்கீதம் 46:10. சங்கீதம் 46:10 என்ன சொல்லுகிறது? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் நேற்று அதை சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நம்புகிறேன். ஆங்கிலத்தை விட தமிழில் ரொம்ப அது பிடிச்சிருக்கு. நானே தேவன், நானே தேவன், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட் அப்படின்னு இங்கிலீஷில் இருந்தாலும் தமிழில் உச்சரிக்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கு. நான் தேவன் அப்படின்னு இல்லை, நானே தேவன், நானே தேவன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வேற ஒருத்தரும் இல்லைப்பா அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அதனால தான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று அந்த வசனம் எப்படி பாருங்க, பூமியில் உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். சரி, இப்போ இதை தான் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ரட்சிக்கிற ஏன் உலாவி வருகிறார், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ப்பா அப்படின்னா, அவர் நம்மோடு கூட உலாவுகிறவர். ஆமேன். அவர் நம்மோடு கூட நடக்கிறவர். அடுத்தது சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்கு கிருபை கொடுக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு சில நேரங்களில் அவரே துரத்துவார், சில நேரங்களில் நான் இங்கே இருக்கிறேன் நீ போய் துரத்திட்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்படி ரொம்ப ஆண்டவர் சத்துருவின் மேல் அவர் அதிகாரத்தை நமக்கு தருகிறவர். ஆண்டவர் நல்ல நம்மோடு கூட பேசினார். அவர் நம்மோடு உறவாடுகிறவர். ஏன் உலாவுகிறார்? வந்துட்டு அமைதியாக போக மாட்டார், பேசாமல் கொள்ளாமல் போக மாட்டார். அவர் பேச விரும்புகிறவர், அவர் நம்மோடு பேசுகிறவர். அவர் பேசும்போது பேசி உறவாடுகிறவர். அந்த கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன், நம்மோடு ஆண்டவர் மனம் திறந்து பேசுகிறவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது ஏதேன் தோட்டத்திலும் பேச வந்தார், அவன் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு தாக்கு பிடிக்க முடியல. ஆண்டவரை பார்க்குறதுக்கு நம்ம சாதாரண தமிழில் சொன்னால் மூஞ்சி இல்லை அப்படின்னு அவன் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான் என்று நம்ம நேற்று கவனித்தோம். ஆனாலும் கடுமையான கருகலான ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு பேசுவார். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம அந்த இக்கட்டான சூழ்நிலையை தான் டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவரோடு பேசுறதுக்கு நமக்கு இருதயம் போகாது. ஆனால் அந்த நேரத்திலையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதற்கு அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் கடுமையான கடல் சீற்றத்தினால் வந்த பயங்கரமான பிரயாணத்தில் தேவன் கூட இருந்து பேசினதை நேற்று நான் உங்களோட பேசினேன். சரி, இன்றைக்கி நம்ம மீண்டும் வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் பொருளாதார பிரச்சனை பற்றி இல்லையா, இப்படி அரசியல் மாற்றங்களை பற்றி பலவிதப்பட்ட டெய்லி திடீர்னு பார்த்திங்கன்னா பிரேக்கிங் நியூஸ், திடீர்னு இந்த மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. பயங்கரமான கொடுமையான செய்திகள்லாம் வருகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலங்கள், இதான் இருள் சூழ்ந்த காலங்கள். அது தேசத்தை காரிருள் மூடும் அப்படின்னு சொல்லுத. அது அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 200-300 வருஷம் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த காலம்தான் அது. தேசத்தை காரிருள் மூடும், ஆனால் கர்த்தரோ உன்மேல் உதிப்பார். அதுதான் இந்த காலம். அப்போ இப்படிப்பட்ட இதுதான் தேசத்தை, ஒரு பக்கம் பஞ்சங்கள், இன்னொரு பக்கம் கொள்ளை நோய்கள் இல்லையா. கர்த்தருடைய பிள்ளைகள் பூமி அதிர்ச்சி அவ்வப்போது வந்துக்கிட்டே தான் இருக்குது. பூமி அதிர்ச்சி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நடக்குது. விசுவாசியே காது கொடுத்து கேட்குறீங்களா? ஆமாம், ஏன் சபை நான் தான் செக்ரட்டரி, நான் தான் ட்ரெஷரரு, நான் தான் தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறேன். இன்னும் அந்த மாதிரி இதெல்லாம் போய் ஏற கட்டி விட்டுட்டு ஆண்டவரை நம்ம எல்லாரும் தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த நாட்களில் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நம்ம அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டு ஆண்டவரே நீர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறீங்கப்பா. உடனே ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் ஆண்டவர்? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்துப்பாரு அப்படின்னு ஆண்டவர் நம்மோடு பேசுவார். வாசிங்க. உங்கள் நடுவிலே உலாவி, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். உங்கள் தேவனாக இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 26ஆம் அதிகாரம் 12 ஆண்டவர் உலாவுகிறார்னு பேசிட்டு வரேன்.
நம்முடைய ஆண்டவர் வந்து நம் நடுவே உலாவ விரும்புகிறவர். நம்மை தேடி வருகிறார், நம் மத்தியிலே உலாவுகிறார். சரியா? ஏன் உலாவுகிறார்? அவர் வந்து நம்ம அமர்ந்திருந்தால் தான் நான் தாண்டா ஆண்டவர்ன்றதை அவர் காட்ட முடியும். அதனால் அவருடைய பாதத்தில் அமரணும். அப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் பிரசங்கம் கேட்பேங்கிற ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சிலர் சொல்லிட்டா எப்போ கல்யாண வீட்டுக்கு போகலாம், எப்போ அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு சிலர் கல்யாண கார்டை வச்சுக்கிட்டே செவ்வாய்க்கிழமை அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், புதன்கிழமை இந்த வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், இப்படி சுற்றிக்கிட்டு அலையிற ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ நீலாம் போக மாட்டியா? அதெல்லாம் உனக்கு பிடிக்காதா? ஐயா பிடிக்குயா, போனோம். அதுக்குன்னு ஒரு ஆனால் இந்த நம்ம விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அதனால தான் நான் ஒரு ஷார்ப்பாக பேசுகிறேன். அவிசுவாசிகளுக்கு தெரியாது, தேவனற்றவங்களுக்கு தெரியாது சூழ்நிலை. இப்போ உலகத்தை காரில் மூடும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார்னு உங்களுக்கு எனக்கு தெரியும், ஆனால் ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் தான் ஜனங்களுக்காக திறப்பில் நம்ம நிற்கணும். சரியா? அப்போது இங்கே ஆண்டவர் சொல்கிறார்ல, நீ அமர்ந்திருந்து நான் தான் ஆண்டவர் அறிந்து கொள். அப்படி அமர்ந்திருந்தா ஆண்டவர் உலாவுகிறத நம்மால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் உலாவுகிறார்? அந்த வசனம் பாருங்க. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். அதுக்கு அடுத்த வசனம், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஆமேன். அப்போ எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்தபோது அப்படி குனிஞ்சு தான் இருக்கணும். எகிப்தியருக்கு முன்னால் சொல்கிறத செஞ்சுட்டு மூலையில் போய் உட்கார்ந்துடணும். ஆனால் என்னைக்கு கர்த்தர் இந்த புது உடன்படிக்கை விசுவாசிகளாகிய உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பை, அபிஷேகத்தை நமக்கு வந்து, அதாவது அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்தாரோ, நம்ம வந்து தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு சேர கடவோம். எவ்வளோ அழகான வார்த்தை, தைரியமாய். ஏன் நிமிர்ந்து நின்னாதான் தைரியமாக போக முடியும். அவன் அழகான வார்த்தை பாருங்க. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். இந்த நாட்களில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் நல்லவர், வல்லவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், என் பாவங்களை மன்னித்தவர், என் கூட இருக்கிறார், என்னை நீதிமான் ஆக்கிறவர். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் இந்த நாட்களுக்கு ஏற்ற வண்ணமாக சத்தியத்தில் இருந்து நம்ம வந்து தேவ சத்தத்தை கேட்கணும். அவர் உலாவி வருகிற கர்த்தர். உலாவி வரும்போது, ஏன்னா உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் ஆண்டவராக இருப்பேன், உங்கள் தேவனாக இருப்பேன்னா நான் உங்கள் ஆண்டவராக இருப்பேன், நீங்கள் வந்து என் ஜனமாக இருப்பீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை ஷார்ட்டாக ஒரே வரியில் சொல்லணும்னா, அவர் உலாவி வருவாரானால் அவர் நம்முடைய குடும்பங்களை ஆளுகை செய்வார். நம்முடைய சபையின் நடுவில் கர்த்தர் உலாவி வருவாரானால் சபையை அவர் தான் வந்து ஆளுகை செய்வார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் அவர் உலாவுகிறார்னா அவர் தன்னுடைய விருப்பத்தின்படி உலாவி வருகிறார் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வந்து நம்மளை ஆளுகை செய்ய முடியும். இப்போ உங்கள் வீட்டில் எல்லா அறைக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். யார் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் வீடு. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா எல்லா அறைக்கும் போக முடியுமோ? அப்படி அப்போ என்னால் போக முடியாது, போகவும் கூடாது. அந்த ஃப்ரண்ட்டு அந்த 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 சேர் ஒன்று கொடுப்பீங்க, அதில் முன்னால் உட்காந்துருக்கணும். காஃபி டீ எதை கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு வரணும், இல்லைன்னா சும்மா வரணும். புரியுதா உங்களுக்கு? அதோட ஒன்று முடிச்சுட்டு வந்துடணும். ஆனால் உங்கள் வீட்டில் அந்த முதல் வாசல்லேருந்து பின்னால் வாசல் வரைக்கும் உள்ளும் புறமும் எங்களால் போக முடியும், நீங்கள் உலாவ முடியும். ஏன்னா உங்கள் வீடு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். நம்ம வீடுகளில், நம்முடைய பாளையம் எங்கிலும் நம்ம ஆண்டவர் உலாவி வர விரும்புகிறவர். சரி, உலாவி வரும்போது ஒன்று, அவர் நம்முடைய ஆண்டவராக மாறிடுவார். நம்ம வந்து அவருடைய சொந்த ஜனமாக மாறிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அப்படி தான் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்களும் சொல்கிறீங்க, ஆமாம் நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் என் பிரசங்கத்தை இப்போ இங்கே நிறுத்தலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய ஆண்டவராக, நம்மை ஆளுகிறவராக, நம்முடைய தேவனாக இருக்கும்போது, பைபிளில் ஒரு அழகான வசனம்,
95ஆம் சங்கீதம், சாம் 95. ஆமாம், 95ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தை நீங்கள் புரட்டுங்க, பைபிளில் புரட்டுங்க. ஸ்க்ரீனில் போடலையேன்னு சொல்லாதீங்க, நீங்கள் புரட்டுங்க, ஸ்க்ரீன்லேயும் வரும். அவர் நம்முடைய தேவன், அவர் மேய்ச்சலின் ஜனங்கள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய தேவனாக மாறிட்டார்னா அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களாக மாறிடும், அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அவருடைய மேய்ச்சல். அப்போ அவர் ஒரு ஷெப்பர்டாக வாழ்ந்துருவார், நம்மளை மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போவார். ஆனால் அந்த வசனத்தில் கீழே இருக்குது, அவர் கைக்குள்ளான ஆடுகள், அவருடைய கையில் இருக்கிற ஆடுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கைக்குள்ளே இருக்கிற ஆடா? இப்போ நான் இதை வாசித்தேன், வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது, நீ அவர் கைக்குள்ளே இருக்கிற ஆடா, கையை விட்டு போன ஆடா? ஒரு கேள்வி வருமா வரதா? கைக்குள்ளே இருக்கிற ஆடா? என் கை விட்டு போயிட்டான் பிரதர் சொல்கிறீங்களா? என் கை விட்டு போயிட்டாங்க, என் கை விட்டு போச்சு, என் கையிலலாம் இப்போ ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ ஆண்டவர் பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நான் உங்களுடைய கைக்குள்ளே இருக்கிறேன்னா அல்ல உங்களுடைய கையை விட்டு போயிட்டேன்னா? நான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் உங்களுடைய கைக்குள்ளே இருக்கிறேன்னு நான் சொல்லலாம். ஆனால் இதுக்கு அவர் தான் போக சொல்லணும், என் கைக்குள்ளே தான் இருக்கிறான், இந்த ஊழியக்காரன் என் கைக்குள்ளே தான் இருக்கிறான் அப்படின்னு அவர் என்னை பார்த்து சொல்லணும். அந்த வசனம் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மேய்ச்சலின், அதை நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகள். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ அவர் எனக்கு ஆண்டவராக மாறினா, அவர் உலாவி அவர் என்னை ஆளுகை செய்யும்போது, அவர் அவர் என்னை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னால் நான் போவேன். ஆமென். அவர் கைக்குள்ளே இருப்பேன். நமக்கு தெரியும்ல, பைபிள் ஆண்டவர் ஒரு ஸ்டோரி சொல்லும்போது, ஒரு தகப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சுப்பா, திடீர்னு எண்ணி பார்க்குறான், ஒரு ஆட்டை காணோம். அப்போ 99 ஆடு இருக்குது, 99க்கு 1. அவன் ஏற்கனவே கிறுக்கு, அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, எங்கேயாவது போகிறான் அப்படின்னு அவனை கண்டுக்காம போனான். ஒருத்தன் போகிறான், 99 இருக்குது. அப்படியே ஆண்டவர் சொன்னார், இல்லை, அந்த ஆடுகள்லாம் விட்டுட்டு அந்த ஓர் ஆட்டை தேடி போகிறாரு. அது முள்புதருக்குள்ளே சிக்கி கிடக்குது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், தேவன் நம் வீடுகளிலே உலாவி வருவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உலாவி வரும்போது நம்ம ஏரியாவை நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். நம்ம ஏரியாவை நான் இப்போ என் பகுதியை என் பகுதியை நான் தான் பாதுகாத்துக்கொள்ளணும். வசனம் சொல்லுகிறது, அவருடைய கைக்குள்ளான ஆடுகள்னா விசுவாசிகள் இல்லையா, மேய்ப்பனா கர்த்தர். அப்போ அவருடைய கைக்குள்ளே தான் நாம் இருக்கணும். அப்போ அவர் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் என் வீட்டை ஆளுகை செய்கிறார், கர்த்தர் என் வீட்டை குடும்பத்தை ஆளுகை செய்கிறார், கர்த்தர் என் பிஸ்னஸ் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் என் ஊழியத்தை ஆளுகை செய்கிறான்னு வாயை திறந்து சொல்கிறது என்னமோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மட்டும் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். ரொம்ப முக்கியமான வசனங்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற பாடம். உலாவி வருகிற கர்த்தர், நம்மை ஆளுகை செய்ய விரும்புகிற கர்த்தர். இன்னைக்கு டாபிக் என்னன்னா, பிரதர் இன்னைக்கு என்ன டாபிக்ல நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அவர் உலாவி அப்படி பார்த்துட்டு சூப்பர்வைசர் பரீட்சை ஹாலில் அப்படி சூப்பர்வைசர் பண்ணிட்டு போறாங்களே, அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொன்று குரூப் ஒன்றும் ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னு வாங்க, இப்போலாம் அது வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இது வருவாங்க, டவார்னு பிடிச்செல்லாம் யார் பிட்டு பேப்பரில் வச்சுருக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. அவன் ஃப்ளையிங் ஸ்குவாடு திடீர்னு வருவாங்க, ட்ரெயினில் கூட ஸ்குவாடு வருவாங்க. அது வேறு. அந்த மாதிரி ஸ்குவாடு வேலை பார்க்குறவர்கள் நம்ம ஆண்டவர் 24 மணி நேரமும் நம்மோடு கூட உலாவி அவருடைய கரத்திற்குள்ளே நம்ம வைத்து. சொல்லப்போனால் சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 5-6 வசனங்களில், மனுஷனுக்கு அவர் ஆளுகை தந்து, மனுஷன் நமக்கு சில ஆளுகை தந்து, கர்த்தருடைய அவருடைய கிரியைகளின் மேலே ஒரு அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்குகிறார்,
வசனம் சொல்லுகிறது மகிமையினாலும் கனத்தினால் அவனை முடிசூட்டுகிறார். 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தருகிறார். ஆமென். கர்த்தருக்கு அதனால தான் நம்ம பாருங்க, ஆண்டவரே இன்னைக்கு மழை வேணாம், மழை வர வேணாம்ப்பா, இன்னைக்கு கல்யாணத்தை வைக்கணும்ப்பா அப்படின்னோடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மழை வராமல் பாதுகாக்கிறாரு. என்ன சொல்றீங்க? ஆண்டவரே சீக்கிரமா, ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணும்போது வாய்க்க பண்றாரு. கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுக்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் ஆளுகை நமக்கும் தருகிறாரு. அவர் என்னை ஆளுகை செய்வாரானால் என்னையும் ஆளுகை செய்யறதுக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுப்பார். ஆனால் இங்க ஏசாயா 26:13 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார்கள் எங்களை ஆண்டார்கள். ஆமா ஆண்டவரே, நீங்க ஆள வேண்டிய இடத்துல நீங்க தான்ப்பா எங்களை ஆண்டு இருக்கணும். ஆனா வேற ஆண்டவன் வந்து எங்களை ஆண்டானுங்க. ஆனா இனிமே நாங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம்ப்பா, உம்மை மாத்திரம் சார்ந்து, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, உம்மை மாத்திரம் நாங்க சார்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தை நாங்க பிரஸ்தாவப்படுத்துவோம். இதை நான் அப்படியே மொட்டையா பேசிட்டு போறது எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பேசணும். எப்படின்னா, வேற ஆண்டவர்கள் ஆண்டார்கள். அந்த வேற ஆண்டவர் யாரு? இப்போ திடீர்னு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து கமிட்டி மெம்பர்னு வைங்களேன், சும்மா சொல்கிறேன், வேற ஆண்டவர்கள் உங்களை ஆண்டுக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னா, வேற ஆண்டவர் நான் 35 வருஷமாக நான் தான் கமிட்டி மெம்பர், நீ வந்து என்னை இன்னைக்கு இப்படி பேசுகிறேன்னு திருப்பி சொல்லிடுவீங்க. திருப்புங்க பைபிளை, நம்ம அந்த வசனத்தை பார்க்கலாம். பைபிள்ல இருந்து 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி. ஒரு நிமிஷம் கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. சாமுவேல் காலம் வரைக்கும் நல்ல சாமுவேல் நியாயம் விசாரித்து தேவ சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லி ரொம்ப அருமையாக கைட் பண்ணிக்கொண்டே போனார். வசனம் சொல்லுகிறது, அவருக்கு முதிர் வயதான போது, ரிட்டையர்மெண்ட் பீரியட் ஆகி அவர் சரீரமெல்லாம் பலவீனமான போது, அவர் தன்னுடைய குமாரரை வைத்த போது, தகப்பனை போல பிள்ளைகள் அந்த அளவுக்கு சரியானபடி அவங்க ஊழியத்தில் இல்லாததுனால ஜனங்கள்லாம் வந்து ரொம்ப அப்செட் ஆகி, இதை பாருங்கள் உங்கள் பையங்கள் சரி கிடையாது, எங்களுக்கு வேறு ராஜாவை நீங்கள் கொடுங்க, வேறு ராஜாவை எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நான் இன்னைக்கு சாயந்தரம் கூட நான் அதை வாசித்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது நீங்கள் வாசிக்கணும் 6ஆம் வசனம், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, வாசிங்க, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேளு. அவர்கள் உன்னை தள்ளல. நான் அவர்களை ஆளாதபடிக்கு, நான் அவர்களை அண்டர்லைன் த வேர்ட், நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினாங்க. இப்ப பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒண்ணு நீங்க கவனிக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சாமுவேல்கிட்ட முறையிட்டது அவங்களுடைய பிள்ளைகளை பற்றி முறையிடுறாங்க. ஐயா நீங்கள் நல்லா இருந்ததுயா, அந்த உங்கள் பசங்க வந்து பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா, அதனால் பேசாத, எங்களுக்கு வேறு ராஜாவை ஏற்படுத்துங்கன்னு. அப்போ சாமுவேல் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறார் இந்த பிரச்சனையை. அப்போ ஆண்டவர் வந்து, ஆமாம் நீ நல்லா தான் இருந்த, உன் பசங்க தான் சரியில்லை, அதனால் அவன் கேட்குறது தான் சரி, அப்படியா சொன்னார். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளுகிறார்கள். இதுலேருந்து என்ன விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் ஒரு காரியத்தை எடுப்பாரானால் அவர் கரெக்டாக பண்ணுவார். கையை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. ஆக மொத்தம் சொல்லிட்டாங்க, ஆக மொத்தம் ஆண்டவர் சொல்லிட்டார், இனி வந்து அவன் சொல்கிறதை கேளு, உன் அபிப்பிராயத்தை சொல்லு. கர்த்தருடைய பிள்ளைகளை 9ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை 9ஆம் வசனம், இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னதென்று அவர்களுக்கு திட சாட்சியாய் தெரியப்படுத்து. இதையும் அண்டர்லைன் பண்ணுங்க. இதை சாதாரண தமிழ் சொல்லிட்டா, இதை பாரு, அவங்க விருப்பத்துக்கே விட்டுரு. ஆனா நீ ராஜாவை கேட்கறல்ல, அவன் வந்தானா அவன் எப்படி இருப்பாங்கிறத டீட்டெயிலா சொல்லு, பூசி மலிப்பி சொல்லாத, சுகர் கோட்டிங் அடிக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க.
அப்போ அப்படியா வேறொரு ராஜாவாப்பா, அந்த ராஜாவுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அவங்க நீங்கள் கத்தரோடு கூட இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு மேற்பூச்சா பேசிடாதடா, நீ இருக்கிறத டீட்டெயிலாக சொல்லிடு அப்படின்னு ஆண்டவர் அங்கே பேசுகிறாரு. உன் அபிப்பிராயத்தை சொல்லு, வேண்டான்னு சொல்லு, ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் உன் அபிப்பிராயத்தை நீ சொல்லிடு. அந்த வேறொரு ஆண்டவமார்கள் உன்னை ஆட்சி செய்யும்போது, ஆமாம், அவங்க எப்படியெல்லாம் உன்னை ஆட்சி செய்வாங்கன்னு நீ ஒரு தீர்க்கதரிசி தானே, உனக்கு தெரியும் தானே, நீ சொல்லிடு அப்படின்னு அங்கே கர்த்தர் பேசுகிறார். ரொம்ப ஜாக்கிரதையான வசனம். நான் நம்புகிறேன் இந்த கடைசி காலத்தில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், மனம் திரும்பிட்டோம், அபிஷேகம் பெற்றோம், ஞானசானம் எடுத்துட்டோம், காணிக்கை கொடுக்குறோம், சந்தா கொடுக்குறோம், தசமபாகம் கொடுக்குறோம், மிஷினரிகளை தாங்குகிறோம், எல்லாம் ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் என் வீட்டில் உலாவுகிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சிடாதே கூடாது. அது வேற பொசிஷன். அது அவருக்கு, ஊழியத்துக்கு, சபைக்கு நம்ம கொடுக்குறோம், கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு, நம்மளை கர்த்தர் பிளஸ் பண்றாரு. ஆனால் எக்கால சத்தம் காதுல கேட்கணும், ட்ரம்பட் சத்தம் கேட்கணும், அங்க போய் சேரணும். அதுதான் நம்முடைய ஃபைனல் டெஸ்டினி. அதுக்காக தான் கிடந்து நம்ம டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம். சும்மா அதை நேர போக்குக்காக நம்ம பேசுகிறோமா, அல்லது எனக்கு பேச தெரியுன்றதுக்காக, எங்களுக்கு கூட்டம் நடத்த தெரியுன்றதுக்காக, அல்லது இந்த வீடியோ 2-3 கேமரா எங்ககிட்ட இருக்குன்றதுக்காக நம்ம செய்கிறோமா? இல்லையே, இல்லையே. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு வர்றவங்க, அந்த மாதிரி எங்களை மாதிரி பிரசங்கியார்களுக்கு தான் இந்த விஷயம் புரியும். நான் பேசுறது சாதாரண ஆட்களுக்கு தெரியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம், நான் விசுவாசிக்கிறேன். அப்போ வாங்க சத்தியத்துக்குள்ள போலாம். 8ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டிய வசனம், கர்த்தருடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆளும் ராஜாவின் காரியம். நல்ல கவனிக்கணும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 நான் சொல்லிக்கிட்டே போவேன். நானே வேகமா வாசிக்கலான்னு பார்க்கிறேன், டைம் குறைவு, நம்ம ஜெபிக்கணும். உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், 1, தன் ரதத்துக்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராக வைத்துக் கொள்வான். நம்பர் 1. இப்போ ஆண்டவர் நம்மை ஆளுகிறதற்கும், பிரியமானவர்களே, விசுவாசிகளே, உடன் ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை கிறிஸ்தவர் அல்லாதவர்களே, உங்களுக்கும் புரிகிற மாதிரி நான் பேசுகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசப்பா உங்களை என்னை ஆண்டார்னா அந்த கஷ்டத்திலும் ஒரு இன்பம் இருக்கும். புரியுதா? ஆமாம், சில நேரத்தில் ஒரு கஷ்டமான பாதையில் அவர் அனுமதிப்பார். அதுலேயும் ஒரு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் பாருங்க, ஒரு திட நம்பிக்கை இருக்கும். ஆனால் வேற ஆள் நம்மளை ஆட்சி செய்கிறானா இல்லையா, கர்த்தர் தான் நம்மை ஆளுகிறாரா அல்லது வேறு ஒரு ஆள் நம்மை ஆளுகிறானா என்பதை இப்போ பட்டியல் போட்டு ஆண்டவர் காட்டுறாரு. அதில் நம்பர் 1 அப்படின்னு என்ன கேட்டால், தன் ரதத்துக்கு முன்பாக ஓடும்படி உங்கள் குமாரரை எடுத்து தன் சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராக வைத்துக் கொள்வான். அப்போனா அவன் எப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மளை ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. அப்போ இங்க வேறொரு வேறொரு ஆள் தேவன் அற்றவன் இல்லையா, வேறொரு ஆவி நம்மை ஆளுகை செய்யும்போது நம்ம சாரதினா டிரைவர். அப்போ டிரைவர் வேலை அது தரை குறைவான வேலை கிடையாது. நம்மளை உன்னதமான ஆளா ராஜாவாக உட்கார வச்சிருக்கும் போது உன்னை சாரதியாகவும், வேதம் சொல்லுகிறது அவர் குதிரை வீரராக வைப்பான். குதிரை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, யுத்தத்தில் காயப்படும், கஷ்டப்படும், காயப்பட்டு நஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு காயப்பட்டு நஷ்டப்பட்டு, காயப்பட்டு நஷ்டப்பட்டு, இப்படியே வருஷம் ஃபுல்லாக சுற்றிட்டு கிடப்போம் நம்ம. ஏன்னா நம்மளை ஆட்சி செய்கிற ஆள் வேற ஆள். ஆமாம், நான் ஆட்சியாளர்கள்னா நான் மத்திய அரசாங்கத்தை மாநில அரசாங்கத்தை பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் பிரச்சனைகளை பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்தது நம்பர் 2, 12ஆம் வசனம். நம்பர் 2ல் 1000 பேருக்கு 50 பேருக்கு தலைவராகவும், நல்ல கவனிங்க, தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதத்தின் பனிமுட்டுகளை பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான். அவங்கள உங்களை எல்லாம் டெக்னிக்கல் ஏரியாவில் வச்சு உங்களை எப்போ பார்த்தாலும் அந்த எகிப்தின் ஆவி செங்கலை அறுக்கிற வேலையை கொடுத்தான். எங்களை விட்டுருப்பா, நாங்கள் கானான் தேசத்துக்கு போய் எங்கள் தேவனாய் கர்த்தரை ஆராதிக்கணும், வனாந்தரத்தில் போய் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும்னு சொன்ன உடனே
உடனே ஒர்க் ப்ரெஷரை கொடுத்தான், ஒர்க் லோடை கொடுத்தான். வைக்கோல் கொடுக்காதடா, அவனே போய் தேடிக்கிட்டு வரட்டும்டா அப்படின்னு அவன் ஒர்க் ப்ரெஷரை கூட்டுனது போல இங்கே பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு 1000 பேர் 50 பேருக்கு தலைவர், தன் நிலத்தை உழுகிறவன், விளைச்சலை அறுக்கிறவன், யுத்த ஆயுதங்களை ரதங்களை பனிமுட்டுகளை பண்ணுகிறவனாக வைத்துக்கொள்வான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கு வர முடியல, எனக்கு வந்து மீட்டிங் இல்லை, வீட்டில் தான் இருக்கீங்க. வீட்டில் தான் இருக்கிறேன். ஆமாம், ஒர்க் ஃப்ரம் த ஹோம் தான். ஒர்க் ஃப்ரம் த ஹோமா? அது ஒர்க் ஃப்ரம் த, அது என்னன்னே சொல்கிறேன்னு தெரில. காஃபி கூட குடிக்கிறேன்னா அப்படின்றது சில ஆட்கள். காஃபி குடிக்க மாட்டான், அது குடிக்க மாட்டான், பண்ண மாட்டான். அப்படியே ஒர்க் ஃப்ரம் த ஹோமில் போய் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே நுழைஞ்சி வெளியே வர மாதிரி ராத்திரி பகலும் அதுலேயே அடிக்ஷனில் இருக்கிறாங்களே. காரணம் என்னன்னு கேட்டால், சொன்னதை செய்யணும், இல்லைன்னா சீட்டு கிழிஞ்சிரும். அடுத்த ஆள் வர்றதுக்கு அங்கே ஆயத்தமாக இருப்பாங்க. ஒரே ஒர்க் ப்ரெஷர். ஐயோ சாரி, இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வர முடியாது. காரணம் என்னென்னா, திடீர்னு எனக்கு ஒரு மீட்டிங் போட்டாங்க. எல்லாம் இதே தான். இன்னைக்கு கடைசி நாட்களில் வந்துட்டோம். இந்த வசனத்தை பாருங்க, இன்னும் அடுத்த வசனம், உங்கள் குமாரத்திகளை பரிமளம் தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுட்டுட்டு கிடக்கிறான வச்சிருவானா. அதான் இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் சமையல், அது செய் இது செய். இப்போ எல்லாத்துக்கும் மேலே யூடியூப்பில் எப்படி சமைக்கலான்னு வந்துருச்சு. அது நானும் சொல்கிறேன், நீங்கள் சமைக்கிறதே உங்களுக்கு நல்லாயிருக்கும், புரியுதா? அவன் காட்டுவான், அந்த இதை காட்டி அவன் அந்த 3D பிக்சரில் காட்டி இதை காட்டி டக்குன்னு அதை வந்து கவர்ச்சிகரமாக காட்டினோன்னா உங்களுக்கு வந்து அப்பா அதை மாதிரி செஞ்சு கடைசியில் போய் இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி தான் நல்லாலாம் போச்சு. எதுக்கு இந்த இருக்கிற தோத்திரம் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறீங்க? பருப்பு குழம்பா இருந்தாலும் தோத்திரம் பண்ணி சாப்பிட்டா நல்ல ஜீரணம் ஆகுன்றது தான் என்னுடைய பாலிசி. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இந்த நான் பாருங்கள், அவங்க பாரு அப்பம் சுடுகிறவர்களாகவும், அவங்க பார்த்தா சமையல் பண்ணிகிட்டே கடை, ஏன்னா பரிமள தைலம் செஞ்சுக்கிட்டே கடை, ஏதாவது ஒரு ஒர்க் ப்ரெஷரை கொடுத்து ஏதாவது ஆளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருவான். அவன் தேவ சமூகத்துக்கு வரவிட மாட்டான்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம சொல்லுவோம், கர்த்தர் எங்கள் வீட்டில் ஆளுகிறார், ஆமாம் கர்த்தர் தான் எங்கள் வீட்டுக்கு தலைவர், ஆமென் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். கீழே வாசிக்கணும், உங்கள் வயல்களில், உங்கள் திராட்சை தோட்டங்களில், உங்கள் ஒலிவ தோப்புகளில் நல்லவைகளை எடுத்துக்கொள்வான். அந்த வசனத்தை வாசிக்கலாம் 14. நீங்கள்லாம் உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியருக்கு கொடுப்பான். என்ன மாதிரி பயங்கரமான ஒரு அக்யூஸ்ட். பார்த்தீங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்வோம், ஷார்ட்டாக சொல்லிட்டா கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், அந்த பலனை நம்ம அடைய மாட்டோம். ராத்திரி பகலும் வேலை. பிஸ்னஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அங்கே வேலை, இங்கே வேலை, நைட்டு 11 மணிக்கு கடை அடைக்கிறது, அதுக்கப்புறம் உட்காந்து கணக்கு பார்க்குறது. ஆமாம், வீட்டுக்கு 12:30 மணிக்கு வந்து சாப்பிட்றது, 12:30 மணிக்கு வந்து ஒரு கிலோ சோறை சாப்பிட்டா அது வந்து ஜீரணமாகாது. திரும்ப 4 மணிக்கு எழும்பி ஓடணும். இதே ஒர்க் ப்ரெஷரில் கடந்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறதோ, தேவனை தேடுகிறதோ இன்றைக்கி வந்து அது வந்து ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு. இப்படி எங்கேயாவது நீ வெளியே போகாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அல்லது ஏதாவது ஒரு விடுமுறை நாட்கள் வந்தாதான் இயேசுவை தேடணும், இல்லைன்னா இயேசு தேடணும், ஏசப்பா தேடணும். எங்கடா வரல, பாஸ்டர்ஸ் தேடுவாங்க, அந்த குடும்பம் காணமே, இந்த குடும்பம் காணமே அப்படின்னு. பாருங்கள், சில சூப்பரான பாஸ்டர்ஸ் நம்ம நாட்டில் இருக்காங்க. அவங்க 50,000 விசுவாசி சர்ச்சில் இருந்தாலும் சில வரலன்னா ஷார்ப்பாக சொல்லுவாங்க, வந்தாலும் இன்னைக்கு வரலன்னு. அவங்க தான் சூப்பரான பாஸ்டர். கர்த்தருக்கு தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் இந்த வசனங்கள்லாம் பாருங்கள். அதாவது நம்மளை அந்த வேலைக்கு போயிட்டாங்க, இந்த வேலைக்கு போயிட்டாங்க, வர முடியல, அங்கே போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்கன்னு. இன்றைக்கி நிறைய யங் ஜெனரேஷன் மட்டும் இல்லை, எல்லாரையுமே இந்த பிசாசு இப்படி கட்டி வைத்திருக்கிறான் பாருங்கள். ஏன்னா வேற ஆள் ஆட்சி செய்கிறான். அடுத்தது வாங்க 15, உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசம பாகம் வாங்கிக்கிட்டு உங்கள் பிரதானிகளுக்கு தன் சேவகர்களுக்கு கொடுப்பான். நம்ம பைசா வாங்கிய அங்கே பாருங்க, இப்போ பாருங்க, நம்முடைய பைசா வாங்கிய அதை வந்து வேற ஏதாவது சொல்லி வாங்கி அதை அவங்க ஆளுகளுக்கு பிரித்து கொடுத்து அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால தான் நீங்கள் சொல்லுவீங்க, வாங்குற சம்பளம் என்னமோ இவ்வளோ வாங்க சொல்கிறோம், ஆனால் கையில் வர்றது இவ்வளோதான்றோம்ல. விஷயத்துக்கு அதான் விஷயம். ஆமாம், அதில் வேற அந்த என்ன நிறைய எஸ்டிலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு கீட்டு வந்து கடைசியில் பார்த்தா என்னத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா?
பேர் தான் வந்து நம்ம பேர் சொல்லணும். என்னப்பா செய்கிற அப்படின்னா, இந்த கம்பெனியில் இவ்வளோ இப்படி இருக்கேன் அப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அந்த கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆகவே இங்கே வசனத்தை பாருங்க, 16ஆம் வசனம். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரியங்களும் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு சபையை விட்டு திறமையான வாலிபர்களை பிசாசு திருடுறான். ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். திறமையான ஆட்கள் நல்ல பொசிஷனில் இருந்தானா அவனை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியத்தை செஞ்சிருவார். டபார்னு அவனுக்கு வந்து ஒரு போஸ்டிங்கை கொடுத்து அவனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவான் பிசாசு. டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டான். இவன் நினைப்பாப்பா பயங்கரமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கார், 4 லட்ச ரூபா சம்பாத்தியாண்டான்னு. அவன் 6 மாதம் கழித்து வருவான். எப்படிப்பா இருக்கேன்னா, சாரி பாஸ்டர், இந்த முறை அவங்கள மீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை பாஸ்டர், நான் பிஸி ஆகிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன உங்களை வந்து பார்க்கலையா யாருன்னு? நான் பாஸ்டரே கிடையாது, ஆனால் இருக்கிறத சொல்கிறேன். இந்த நாட்களில் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை பாருங்கள். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளும் உங்கள் திறமையான வாலிபர்களையும் கழுதையும் எடுத்து தனக்கு வேலைக்கு வச்சுக்கிடுவான், தனக்கு வேலைக்கு வச்சுக்கிடுவான். சாத்தானுடைய தந்திரத்தை நீங்கள் கவனிக்கணும். பணம் வருது. அதனால தான் ஒரு ஜாபில் நீங்கள் இருக்கும்போது அடுத்த ஜாபுக்கு போகும்போது ஒரு 20,000 ரூபா கூட கொடுக்குறாங்க, 50,000 ரூபா கூட கொடுக்குறாங்க, ஆமாம் பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறான் இது கொடுக்குறான், பயங்கரமான இந்த வாக்குறுதி மாதிரி வரும், தேர்தல் வாக்குறுதி மாதிரி வரும். கடைசியில் பார்த்தா எல்லா வாக்குறுதி பொய்த்து போயிருக்கும். அங்கே உட்கார்ந்து நினைப்பீங்க, அந்த வேலையும் போய் இந்த வேலையும் போய் அங்கேயும் போய் இங்கேயும் போய் கடைசியில் வேலை இல்லாமல் இருப்பான். ஒய்ஃப் மதிக்க மாட்டாங்க. எப்படி மதிப்பாங்க? அப்போ ஏற்கனவே ஜோம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருப்பா. உனக்கு அந்த கர்த்தர் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னா எப்படி வேணால் கொடுப்பாருன்னா கேட்க மாட்டான். நம்ம இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுறார். இன்னும் பாருங்க, 17ஆம் வசனம். உங்கள் ஆடுகளிலே 10இல் 1 எடுத்துக்கிடுவான், நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாக இருப்பீங்க. நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளில் முறையிடுவீர்கள். ஆனாலும் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தையா இருக்குது. 18ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தர் நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் உலாவி வருவாரானால், இங்கே ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. கர்த்தர் உலாவி வருவாரானால் இந்த மாதிரி பயங்கரமான வேலையும் அதையும் கொடுத்து நம்மளை மன உளைச்சல் ஆக்கி ஆண்டவர் வைப்பாரா? வைக்க மாட்டாரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தில் வாஸ்தவம் இல்லையா? ஏசாயா 26:13. அதாவது கர்த்தருடைய பிள்ளை, அந்த வசனத்துக்கு திரும்பி வாங்க, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏசாயா 26:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். உம்மையல்லாமல் வேறே ஆண்டவர்கள் ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து, இனி அதான் இப்பதான் பாயிண்ட், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். உம்மை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்துவோம். அது எப்படி நான் உங்களுக்கு விளக்குறது? இப்போ ஆமா, இப்போ நானே என்ன எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து கர்த்தரை தான் சார்ந்து இருக்கிறேன்னா, அல்லது பணத்தை சார்ந்திருக்கிறேன்னா, அல்லது மனிதர்களை நான் சார்ந்திருக்கிறேன்னா, அல்லது சூழ்நிலையை நான் சார்ந்திருக்கிறேன்னா, எப்படி என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாசிங்க, பைபிளை திருப்புங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 13, 2 Chronicles chapter 13 verse 18. வாசிங்க வேகமா டக்குன்னு. ஆமென். 13:18 என்ன சொல்லுகிறது? அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால மேற்கொண்டார்கள். ஆமென். அண்டர்லைன் த பாயிண்ட், அண்டர்லைன் த வேர்ட். அந்த வசனத்தை பாருங்க. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால, வேதம் சொல்லுகிறது மேற்கொண்டார்கள். சரி, இன்னும் புரியல எனக்கு. கர்த்தரை சார்ந்தனா என்ன பிரதர்? நாங்களும் கர்த்தரை தானே சார்ந்து இருக்கிறோம். வாசிங்க இன்னொரு வசனம், 2 நாளாகமம் 13:12 பார்த்து பாருங்க. 12 verse 12. இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியா எங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீங்க. செய்தால் உங்களுக்கு சித்திக்காது. இதுல 12 ஆரம்பம் ரொம்ப முக்கியம்.
இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய், தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். இப்போ நான் ஆண்டவரையே சார்ந்திருக்கிற ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு நானே டமர் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறோன்னு. இப்போ நான் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறவனாக இருந்தால் எந்த சத்துருவையும் நான் மேற்கொள்வேன். ஏன்னா என்னை லீட் பண்ணி நடத்துகிறதுக்கு நான் ஆண்டவரை முன்னிறுத்துவேன். அதுதான் அந்த 12. தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். அந்த வசனத்தை திரும்பி ஸ்கிரீன்ல பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, அதாவது ஆண்டவர் தான் என்னுடைய கேப்டன். ஆண்டவர் கேப்டன். ஐயா கப்பல் ஓட்டுகிற கேப்டன் கப்பலுக்கு முன்னால் இருப்பாங்கய்யா, அவங்க தான் கேப்டன் இல்லையா? அப்போ யுத்தத்தை நடத்துகிற கேப்டன். அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு பைலட் ஃப்ளைட்டை அவங்க ஓட்டி கொண்டு போகிறவங்க முன்னால் இருப்பாங்க. அப்போ இப்போ இதிலிருந்து கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற சபை, கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற கிறிஸ்தவ குடும்பம் பணத்தை முன் வைக்காது. அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான், நான் ஒரு ஃபோன் போட்டு சொன்னேன்னா செஞ்சிருவாங்க. ஆமாம், அவங்க நமக்கு தெரிஞ்ச ஆளுகள் தான். நமக்கு தெரிஞ்ச, என் பேரை சொல்லுங்களேன். இந்த கதையெல்லாம் நீங்கள் அப்படி யாரை மூட்டை கட்டி வச்சிருங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல் என்றால், ஆண்டவரே, லார்ட் யூ ஆர் மை கேப்டன், ஆண்டவரே நீங்கள் தான் என் சேனாபதி. அப்போ கேப்டனை முன்னால் நிறுத்தணும். கேப்டன் எங்கே நிறுத்தணும்? முன்னால் நிறுத்தணும். நம்ம யாரை எங்கே நிறுத்துவோம்? அந்த மினிஸ்டரு, இவரு, அவரு, ஆமாம் டயசிஸ் செக்ரட்டரி, ஆமாம் ட்ரெஷரரு, ஆமாம் அவர் தான் டிரான்ஸ்ஃபர் போடுவார். அவரை கொண்டு போய் முன்னால் நிறுத்திக்கிட்டு கடைசியில் போகும்போது, ஆண்டவரே இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுவீங்க, அவன் 5 லட்ச ரூபா கேட்பான். புரியுதா? இதுக்கு மேலே எப்படி ரஃபாக சொல்கிறது எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன சொல்கிறேன், பைபிளை தூக்கிட்டோம் நம்ம. ஆமாம், கர்த்தரை நம்பிட்டோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கருகலான பாதையின் வழியாக போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஜனங்களை காரில் மூடும், ஆனால் கர்த்தரை உங்கள் மேலே உதிப்பார். அப்போ அவரே நம்ம சார்ந்து கொள்ளணும். ஆமாம், ஆண்டவரை இதுவரைக்கும் வேற ஆண்டவமார்கள் எங்களை ஆண்டார்களப்பா, இனி அந்த வேர்டு இனி, ஆமாம் கர்த்தாவே உம்மையே சார்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே எனக்கு முன்னால் உண்மை நிறுத்துக்கிறேன். என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, தலையில் சிலுவை போட்டு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, அப்பா உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். என் கணவர் ஆஃபீஸ் போகிறாரு, அல்லது ஊழியத்துக்கு போகிறாங்க, பிஸ்னஸுக்கு போகிறாங்க, உடனே ஒரு குட்டி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் முன்னுக்கு போகட்டும்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டலில் நர்சஸ், ஆமாம் ஆண்டவரே இந்த பேண்டமிக் டைமில் நாங்கள் போகிறோம், ஆமாம் ஆண்டவருடைய சமூகம் முன் செல்லட்டும். டாக்டர்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். அது போதும், அவரே சார்ந்து கொள்வோம். கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினால, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லி கொடுத்த நல்ல பாடம், உலாவி வருகிறவரை ஆளுகை செய்கிறவரா அனுமதிங்க. ஆமாம், அவர் நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அவருக்கு, ஆண்டவரை நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்க, ஆண்டவரே என்னை, ஆண்டவரே உம்முடைய கவர்மெண்ட் கீழே நான் வரேன், ஆண்டவரே என்னை லீட் பண்ணுங்க, ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் கர்த்தாவே வேற ஆண்டவமார்கள் ஆளுகை செஞ்சு நாங்கள் அடிமைகளாக போன, ஆண்டவரே ராத்திரி பகலும் பணம் பிஸ்னஸ் பணம் அதில் வேற ஆண்டவரை கொடுத்தா நான் இவ்வளோ ரூபா கொடுப்பேன்னு ஆண்டவருக்கு அக்ரிமெண்ட் போடாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், பண விஷயத்தில் ஆமாம் கர்த்தர் நல்லவர், அவர் போதும், நமக்கு தேவையை சந்திப்பார். அப்படி ஜெபம் பண்ண பாருங்கள், தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஏழைகளை, திக்கற்றவைகளை, அனாதைகளை, மிஷினரிகளை, சபைகளை தாங்குகிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். அதனால் ஆண்டவர் தான் என் கேப்டன். ஆண்டவரே உங்களுடைய சமூகம் முன் செல்லாவிட்டால், அன்னைக்கு மோசே பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நீ போகப்பா நான் வரமாட்டேன்ப்பா, உங்களுடைய ஜனங்கள் என்னை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, வேற விக்கிரகத்தை செஞ்சு வச்சுக்கிட்டான், அந்த ஆரோன் கீழே போய் பாரு நடக்கிற அட்டகாசத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டேன், நான் வரமாட்டேன். இல்லை ஆண்டவரே நீங்கள் வரலன்னா, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னால் செல்லலைன்னா என்னை அனுப்பாதீங்க ஆண்டவரே. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு இறங்கும்போது உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். ஆமாம், ஆண்டவருடைய பூரண கிருபை ஆமென் நம்மை சூழ்ந்திருக்கணும். ஆமென், நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கணும், நம்முடைய பெற்றோரை சூழ்ந்திருக்கணும். ஆமென், நம்மை சார்ந்தவர்களை சூழ்ந்திருக்கணும். ஆண்டவரே நாங்கள் உம்மை மட்டும் சார்ந்து ஷபாரா ஹாபா
எல்லா கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால உலாவி வருகிற கர்த்தாவே, நான் உங்கள் ஆண்டவராக இருப்பேன். ஆமென். நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நான். 22ல என் தலை நிமிரும். ஆமென். 22ல என் தலை நிமிரும். இயேசுவின் நாமத்தினால என் தலை நிமிரும். Thank you Lord, thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க, என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, என் ஹார்ட்டை, என் கண்களை, என் காதுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க ஆவியானவரே. ஷதரிஹால ரபா ஹரபா. ஆமா ஆண்டவரே, யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா யாரெல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்றாங்க தெரியாது. ஆனா என் ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க. நான் உங்கள் நடுவிலே உலாவி வருவேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நானே தேவன் என்று. ஆமா ஆண்டவரே, நாங்க உங்களுடைய பாதப்படியில் அமரணும். ஆமா, அப்பதான் உங்களுடைய உலாவுகிற சத்தம் எங்களுக்கு கேட்கும். அந்த ஆண்டவரே, உலாவுகிற நீ உலாவும் போது ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்ய முடியும். ஆமா ஆண்டவரே, எங்களை ஆளுகை பண்ணுங்க. எங்களுடைய இன்டர்நெட், எங்களுடைய ஃபேஸ்புக், எங்களுடைய இன்ஸ்டாகிராம், எங்களுடைய எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எதிர் வல்லமைகளை முறியடிக்கிறோம். பயத்தின் ஆவிகளை துரத்துகிறோம். கலங்க பண்ணுகிற ஆவிகளை துரத்துகிறோம். அடிமைத்தனத்தின் ஆவியை அப்புறப்படுத்துகிறோம். நாங்கள் எங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இல்லையப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அல்லவா நாங்க பெற்றிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கலங்க பண்ணுகிற திகிலான எண்ணங்களை கொண்டு வருகிற அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே முறியடித்து ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஷபமா ஹபா ரஹபு ரஹா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எந்த காரணத்தை முன்னிட்டும் நாங்கள் உம்மை தள்ளிடக்கூடாது. ஆண்டவர், நீர்தான் எங்களை ஆள வேண்டும். நீர்தான் ராஜாதி ராஜா. ஆண்டவரே, எங்கள் கர்த்தாதி கர்த்தா, சகலத்தை உண்டாக்கினவர், எங்களை ஆளுமை செய்கிறவர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை விசேஷமா இந்த டியூஸ்டேல, இந்த ஈவினிங் சர்வீஸ்ல யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேர் வீடுகளும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே வரட்டும். உம்முடைய கண்காணிப்புக்குள்ளே வரட்டும். இயேசுவின் நாமத்துல உம்முடைய கண்காணிப்பு வரட்டும். அதுக்கு அடையாளமாக உம்முடைய தேவ தூதர்கள் போய் அத்தனை ஆயிரமான வீடுகளை கண்ட்ரோல் பண்ணுவார்களாக. சில வீடுகளுக்கு மிகாவில் போக வேண்டியதாக இருக்கிறது. யுத்தம் பண்ணி அசுத்தாவிகளை துரத்தி விடுவதற்கு, வியாதிகளை துரத்துவதற்கு, கலங்க பண்ணுகிற ஆவிகளை துரத்துவதற்கு மிகாவேலை அனுப்புங்க. சில வீடுகளுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஆமென். கேப்ரியலை அனுப்பி விடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. ஷகபாரா ஹபா. தேவ தூதர்களுடைய ஆண்டவரே, தேவ தூதர்களுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டீர். ஒரு தைரியத்தை கொடுத்து விட்டீர். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் நீர் உலாவுகிறீர். நீர் எங்கள் ஆண்டவர். நாங்கள் உம்முடைய ஜனமாயிருக்கிறோம். எங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நீர் ஒருவர்தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை இன்னும் உயர்த்த போகிறோம். ஆமென். தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.